யோசிச்சு பாரு, அவங்களால ஏதாவது அவங்க தான் ஒன் வீக் வைல்ட் கார்டாக வந்து லாஸ்ட் சீசன் 15K-வா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணாங்க. நைட்டு நேரம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்கஷன் நடந்தது. இந்த டிஸ்கஷன்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா, வியானா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, நடுவுல ரம்யா ஜோ ஜாயின் பண்ணாங்க. இவங்க எதை பத்தி தெரியுமா டிஸ்கஸ் பண்றாங்க? பிஆர் ஒர்க் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. அரோரா என்ன சொல்றாங்கன்னா, சீசன் 1ல எல்லாம் எல்லாருமே பிளாங்கா வருவாங்க, ஆனா இப்ப எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வராங்க. ஆக்சுவலா சீசன் 1ல இருந்து 8 வரைக்கும் கண்டென்ட்டை யாரு தந்துகிட்டே இருக்காங்களோ அவங்க ரொம்ப நாள் இருப்பாங்க. நம்ம கண்டென்ட் மாதிரி தந்தோம்னா தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் பிஆர் ஒர்க்கை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனோ பிஆர் ஒர்க் ரொம்ப ஹெவியா நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நமக்கும் அது தெரியும்ல, பிஆர் ஒர்க் போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனும் தான் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வியானா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்னன்னா, உன் ஃப்ரெண்டு கூட ஒரு சீசன் வந்தால அவ எவ்வளோ நாள் இருந்தான்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த அரோராக்கு ரியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட ஒரு சீசன் வந்திருப்பாங்க. அவள் வைல்டு கார்டு என்ட்ரியா தான் வந்தா, ஒரு வாரம் தான் தாக்கு பிடிச்சா, அதுக்குள்ள அவளை நாமினேட் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க. அதே சமயம் திரும்பி பிக் பாஸ் முடிகிற சமயத்தில் கொஞ்ச நாள் மட்டும் வந்தா. அவள் எந்த ஒரு பிஆர் ஒர்க்கும் பண்ணல, அதுதான் அவள் பண்ண தப்பு. அதாவது பிஆர் ஒர்க்கு பெருசாக பண்ணாமல் வந்துட்டான்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. இப்போ வியானா இவங்க சைட்ல இருந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது என்னன்னா, என் ஃப்ரெண்டு வந்தான், அவன் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. வியானா யாரை பற்றி சொல்கிறாங்கன்னா, ராணவை பற்றி சொல்கிறாங்க. ராணவ் கேம்லேயே சொல்லிட்டாரு, ஆமாம் நான் பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் இவங்க இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ வியானா அப்ரோச் பண்ணல போல, ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட தகவலை சொல்கிறாங்க. அது என்னன்னா, பிஆர் ஒர்க் பண்ணுறதுக்கு 1 டேக்கு 15K கேட்குறாங்க. 1 டேக்கு 15Kலாம் தர முடியாது, அவ்வளோ காசுலாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தா இவங்க ஒரு நாள் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறதுக்கு சம்பளமாகவே 15K தர வாய்ப்பில்லை. அதாவது 15K இவங்க வாங்க வாய்ப்பில்லை. ஏறக்குறைய அவ்வளோதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிஆர் ஒர்க்குக்கு ஒரு நாளைக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதெல்லாம் செட் ஆகலைன்ற மாதிரி இந்த வியானா சொல்றாங்க. இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரம்யா ஜோவும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்க சில விஷயங்களை மைக்க மறைச்சு பேசுறாங்க. அதாவது மற்ற விஷயங்களை வெளிப்படையா பேசினவங்க போக போக சீக்ரெட்டா பேசணுன்றதுக்காக மைக்க மறைச்சு பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் முத தடவை வார்னிங் கொடுக்குறாரு, 2வது தடவை வார்னிங் கொடுக்குறாரு, திரும்ப இவங்க அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷனே ஆயிட்டாரு. ஏறக்குறைய 5 வாட்டிக்கு மேல வார்னிங் கொடுத்துட்டாரு. ஸோ இது ரிலேட்டடாக இவங்க ஏதாவது பிரச்சனையில மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பக்கம் ஆர்ஜேன்ற பாருங்க, எஃப்ஜேவும் ஆதிரையும் சேர்ந்த மாதிரி பேசுறாங்க. அவங்களுமே மைக்க மறைச்சு பேசியிருக்காங்க. பிக் பாஸ் 2 வாட்டி வார்னிங் தந்திருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மறைச்சு பேசணும், மைக்கில் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸா இருக்காங்கன்றது தெரியுதுங்க.